இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாறன் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய டைரக்டர் கார்த்திக் நரேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படத்தில் தனுஷ் அவர்கள், மாளவிகா, ஸ்மிருதி வெங்கட் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும். தங்கச்சி வந்து ரொம்பவே பாசமாக வளர்த்துட்டு இருந்துட்டு இருப்பாரு. அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அவங்களோட தாய் மாமா தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா இல்லை அப்படின்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிருபராக வந்து இருந்திருப்பாரு. பத்திரிகையில் எழுதக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அரசியல்வாதிகளால். அது வந்து நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம். அது மாதிரி தான் இந்த படத்தில் அவரை வந்துட்டு கொன்றுவாங்க. அவருடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருந்து அப்போ தான் குழந்தை வந்து பிறக்கும். பெண் குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மாவே இறந்து போயிடுவாங்க. அதனால தனுஷையும் அவங்களுடைய தங்கச்சியையும் கூட்டிகிட்டு அவங்க தாய் மாமா வெளியூருக்கு வந்துடுவார். வந்து அவர் தான் வளர்த்துட்டு வருவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை பார்க்குற பொறுப்பை அவர் வந்து ஏற்றுக்கிடுவார். அவரும் பத்திரிகையிலே வேலை பார்ப்பாரு. தன்னுடைய அப்பா மாதிரியே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள், பழனி அப்படின்ற ஒருத்தருடைய நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இவர் வந்து பத்திரிகையில் வந்து போடுவார். அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. எவ்வளோதான் இது சொன்னாலும் இவர் வந்து எதையுமே காதில் வாங்காமல் இவர் பாட்டில் அவரோட வேலையை வந்து நேர்மையாக பார்த்துட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சி மேலே பயங்கரமான அன்பாக இருப்பார். தங்கச்சியும் அப்படி தான், அண்ணன்னா போதும் அப்படின்ற மாதிரி. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டு இருந்தாலும் சண்டை வரும், அதுக்கப்புறம் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி தானே இப்படிலாம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து 50,000 ரூபாய் கேட்டிருப்பாங்க இவர்கிட்ட. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு கேட்குற அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. பார்த்தா இவங்க போயிட்டு ஒரு விளம்பரத்தில் ஷூட்டிங் வந்து நடிக்கிற மாதிரி, ஒரு ஆட் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இவங்களை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மாளவிகா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் மாளவிகா. அப்போ இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சி போயிடுவார். போய் பார்த்துட்டு இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. இல்லைண்ணா, நான் வந்து விளம்பரத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. உனக்கு எதாவது செட் ஆகுமா, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது கொடுத்த காசை வந்து திருப்பி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க மாளவிகா. அதோட பார்த்தீங்கன்னா மாளவிகா அவங்க 3 பேரும் வந்து நல்லா ஒரு க்ளோஸ் ஆயிடுவாங்க. மாளவிகாவும் தனுஷும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவங்க தங்கச்சி வந்து காசுலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுலேருந்து இவர் வந்துட்டு 5,000 ரூபாயோ என்னமோ எடுத்துகிட்டு போயிடுவார். அது தெரிஞ்சிடும் பயங்கரமாக அவங்க தங்கச்சி திட்டி போடுவாங்க. அது கேட்கும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். என்னடா நம்ம தங்கச்சி காசு கண்டி நம்ம இப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு செம்மையாக ஒரு பைக் வந்து நிற்கும். அப்போ அவர் பார்த்துட்டு அதுக்காண்டி தான் சேர்த்து வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக நம்ம தங்கச்சி அப்படின்னு நினச்சிட்டோமேனு. பார்த்தா தன்னோட அண்ணனுக்காண்டி தான், அவன் நடந்தே போகிறானே, சரி நம்ம வந்து பைக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காசு சேர்த்து வச்சுருந்து வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தாங்க நல்ல ஒரு பாண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பத்திரிகையில் எழுதின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சில பழைய பொலிட்டிக்கல் அந்த ஒரு இதனால என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. சேரில் கட்டி வச்சுருக்காங்க மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்புவாங்க. இந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே வேணும், எங்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவர் போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி போகும்போது அந்த சேரோட அந்த உருவம் வந்து எரிஞ்சு போயிருக்கும். அப்போ பார்க்கும்போது ரொம்பவே இவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனையில் வந்து இவர் வந்து எப்படின்னா தன்னோட தங்கச்சி கண்டுபிடிப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சிக்கு சின்ன வயசில் அடிபட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு பிளேட் ஒன்று இருக்கான். அந்த பிளேட் வந்து அந்த பிரேத பரிசோதனை இருக்கிற மாதிரி ஒரு இதே வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. அப்படா அது என்னோட தங்கச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். என்னோட தங்கச்சி எங்கேயோ தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. இதில் கடைசியில் ஒரு தங்கச்சி எங்கே கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அறையிலேயே போட்டு வச்சு சுத்தமாக வெளிச்சமே கண்ணில் படாமல் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து கோளாறு வந்து வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். இவங்க போகணும் உங்கள் அண்ணன் தானேன்னு அவங்களுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி மங்கின ஒரு பார்வையோடு இருப்பாங்க. தன்னோட தங்கச்சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க.